இங்க வந்து ஒரு விழா நடத்தியிருந்தாங்க. அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டது அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா. முதல்வரை மேடையில வச்சுக்கிட்டே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்களே நன்றி உரை சொல்வதற்காக கூப்பிட்டப்ப எல்லாருக்கும் என்னன்னா பேசிட்டு சில வார்த்தைகளை அவர் சொல்லிவிட்டார் என்று அவரே சொல்றாரு. அதை நான் வந்து கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், முதல்வர் மேடையில் இருக்காங்கன்றதுக்காகலாம் யோசிக்காம யதார்த்தமா என்ன பண்ணணுமோ, சிவாஜி கணேசனை இந்த நாடு வந்து நம்ம எவ்வளவு தவற விட்டுட்டோம், நம்ம எப்படி இது பண்ணிட்டோம்னு சொல்லி பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை நான் அதிகமாக பேசிட்டேன். அதுக்குதான் பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க, கோவத்துல வந்து கோபம் வந்து ஒரு கட்டத்துல மறந்துடுவோம், பட் கோபத்துல பேசுற வார்த்தைகளுக்கு வந்து மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எப்படி சொன்னார்னா, கோபத்துக்கு ஆயுசு கம்மி, ஆனா கோபத்துல பேசுற வார்த்தைக்கு ஆயுசு ஜாஸ்தி. அதாவது என்ன அர்த்தம்னா, கோவப்பட்டா டக்குன்னு அது தணிஞ்சிரும். கோவத்துல ஒரு வார்த்தை விட்டுட்டீங்கன்னா காலத்துக்கும் அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுதான் அந்த அர்த்தத்தினுடைய விஷயம். அந்த மாதிரி நான் கோவத்துல கொஞ்சம் கோவமா நிறைய விஷயத்த பேசிட்டேன். நான் பேசி முடிச்ச உடனே அங்க வந்து அந்த விழாவுக்கு அவங்க முதலமைச்சர்னும் போது நிறைய புரோட்டோகால் கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருந்தாங்க. நடிகர் நடிகைகளை பஸ்ல தான் கூட்டு இருந்தாங்க. நான் அங்கிருந்து வந்து அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நான் நிறைய ஃபேன்ஸ் என்னை வந்து ஒரு ஜீப்ல, திறந்த ஜீப்ல அங்க வந்து சுத்தி கூட்டு போனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் கூட எல்லாம் போனேன் நான். அங்க வந்து நிறைய பேர் எனக்கு மேல வந்து ஏதோ தூக்கி அடிச்சானுங்க, என்னை வந்து கிள்னாங்க, என்ன பண்ணாங்கன்னா நிறைய என்னை நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க. ஒரு மாதிரியா பதட்டமான சூழல் இருந்துச்சு. நம்ம விஜயகுமார் கூட சொன்னார், வேணாம் நீங்க பண்ணாதீங்க, வேணாம் எல்லாரும் கோபமா இருக்காங்க, நீங்க பண்ணாதீங்க, வாங்க போலாம் அப்படின்லாம் சொன்னாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து என்னை பல பேர் வேற வழியில கூட்டு போலான்னாங்க. நான் எங்க ஆர்டிஸ்ட் அந்த பஸ்ஸை பார்த்தா அந்த 3 பஸ்ஸும் போயிடுச்சு. போலீஸ்காரங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை காப்பாற்ற வந்து அவங்க வேலை பறி போயிடுமோன்னு பயந்தாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நானே பதட்டம் அடைந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல போலீஸ் கார் ஒண்ணு நின்றுச்சு. அந்த போலீஸ்காரை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிற பாக்கியராஜ் தான். இவர் தான் அங்க என்னைக்கு வந்து அந்த கூப்பிட்டு அந்த போலீஸ் கார்ல என்னை உட்கார வச்சு அந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லி, நீங்க ஏன்னா பூர்ணிமாலாம் இங்க விழால தான் இருக்காங்கன்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டு போனோம், அதனால இவரை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல நீங்க டிராப் பண்ணுங்க, வீட்டுக்கு போனோடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, பத்திரமா போங்க. போலீஸ்காரை மிரட்டி அவர் கார்ல, போலீஸ் கார்ல என்னை பத்திரமா வந்து வெளியே அமுச்சு வச்சாரு. இதன் மூலமா அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, என் உயிரை என்னை காப்பாற்றியது வந்து இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னா நிச்சயமாக அந்த அந்த கூட்ட நெரிசல்ல, ஏன்னா அவங்க கேடர்ஸ் இருந்தாங்க, அதிமுக தொண்டர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய மாவட்ட நிர்வாகம் இருந்துச்சு, எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஜெயலலிதாக்கு முன்னாடி யாருமே பேசுவதற்கு பயந்தாங்க. நான் அந்த மாதிரி பேசின உடனே எல்லாரும் கோவப்பட்டு என்னை ஏதாவது செய்திருந்தால் எனக்கு என்னுடைய உயிருக்கே ஆபத்தாக முடிந்திருக்கும். அங்க என்ன உயிரை காப்பாத்தினது வந்து பாக்கியராஜ் தான். நான் இந்த விஷயத்தை ஏதாவது ஒரு மேடையில